அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வந்து நிறைய கொழுக்கட்டை வந்து நம்ம போன வருஷம் பார்த்தோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது பாருங்கள். பட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், வந்து நல்ல ஒரு டேஸ்டியான, நல்ல ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதே வந்து நம்ம நல்ல ஒரு மோல்டு வச்சு பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லா அழகாக வரும். ஸோ நான் வந்து இந்த மோல்டு வாங்கியிருக்கேன். இந்த மோல்டு வச்சு நம்ம எப்படி இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டை, ரவுண்டு கொழுக்கட்டை, இந்த மாதிரி மோல்ட்ஸ்லாம் கூட கிடைக்கிது. இந்த மாதிரியான மோதக் வந்து நல்லா கொஞ்சம் ஃபேமஸாக கொழுக்கட்டை வந்து இந்த ஷேப்பில் இருக்கும்போது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வந்து நம்ம மொத்தமாக வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன வேணும்னா வந்துட்டு தேங்காய் நல்லா இப்படி துருவி வச்சுக்கணும், 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நமக்கு வேணும், ஸோ பாசிப்பருப்பும் 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து இது மாதிரி நல்லா துருவி ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம இது கூட வந்து அரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்துருக்கேன் நான். பாசிப்பருப்பு 1/2 கிளாஸை வந்து நம்ம இந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ஏற்கனவே நம்ம துருவி வச்சிட்டோம். வெல்லம் வந்து நம்ம இந்த மாதிரியே நல்லா ஃப்ரெஷ் வெல்லமாக இருந்தால் இந்த மாதிரியே துருவி டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாகு எடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டேரெக்டாக இது மூணுத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பூர்ணம் பண்ண போகிறேன். அந்த பூர்ணத்தை வந்து அரிசி மாவுக்குள்ளே வந்து நம்ம நல்லா ஒரு டவ் பண்ணி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு நம்ம நல்லா ஈஸியாக வேக வச்சுருக்கலாம். ஸோ 1 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நம்ம 1.25 கூட ஊற்றிக்கலாம். ஸோ 1 கிளாஸ் நான் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு நல்லா கிண்டலாம். இதில் வந்து லேசாக நான் கொஞ்சம் உப்பும் நல்லெண்ணெயும் ஊற்ற போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் லேசாக ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு நம்ம இப்போ இந்த எண்ணெய் தண்ணியிலே கொதிக்க வைக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லேசாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு போட்டு நல்லா நம்ம கிண்டி எடுக்கலாம். அப்போ நல்லா ஒரு பால் மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் லேசாக எண்ணெய் கூட கழுத்து வச்சு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் பூர்ணம் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் கூட வெல்லம், வேக வச்ச பருப்பு, இது மூணுத்தையும் நல்லா கிண்டி நல்லா திக்கான ஒரு பூர்ணமாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருந்தால் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு பூர்ணமாக வரும். எல்லாமே வெந்துச்சு. அதாவது தேங்காய் வந்து வேக வேண்டாம், வெல்லம் வந்து கரைஞ்சிரும், பருப்பு ஏற்கனவே வெந்துடுச்சு. அதனால் வந்து மொத்தமாக ஒன்றா மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை அப்படியே கிண்டலாம். ஏன்னா மாவு வந்து நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து வேகணும். அதனால் நம்ம இப்போது அடுப்பு ஆன்லேயே வச்சு தான் நம்ம லேசாக அதை கிண்டுறோம். ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் லேசாக கை பிடிக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம நல்லா இதை வந்து ரவுண்டு பாலாக ஆக்கலாம். இப்போ வந்து இது காயாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து உடனே நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து வெல்லம் ரொம்ப உருகி தண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா கட்டியாக இருந்தால் தான் நமக்கு எடுத்து வைக்க முடியும் பூர்ணத்தும். ஸோ இது வந்து நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அப்படி வச்சிடலாம். ஸோ கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து இதை நல்லா கொஞ்சம் பிசையலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு வீரல் விடாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா வந்து நம்ம இதை பிசையலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சினா நல்லா பிசைஞ்சா நம்ம வந்து நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணணும். நான் ஏற்கனவே வந்துட்டு போன வருஷம் நிறைய கொழுக்கட்டை வகைகள்லாம் வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வேறு மாதிரி மோல்டு வச்சு நம்ம இப்போ வந்து பாசிப்பருப்பு கொழுக்கட்டை பண்ணலாம். ஸோ மாவு வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா பூர்ணத்தை உள்ள வந்து நம்ம ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லேசாக ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காய விடக்கூடாது. இந்த மாவு சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால் வந்து நம்ம டக்குன்னு மூடி வச்சிடணும். கொஞ்சமாக எடுத்து நம்ம மோல்டில் வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மோல்டு யூஸ் பண்ண போகிறேன். நம்ம என்ன பண்ணோன்னா வந்து இது மாதிரி நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக எண்ணெய், நான் நல்லெண்ணெய் தேய்க்கிறேன். நெய் கூட தேய்ச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து மூடிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உள்ளே ஃபுல்லாக நல்லா ஓரத்துலலாம் ஒட்டுற அளவுக்கு நல்லா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹோலில் வந்து நம்மளுடைய பூர்ணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
ஸோ கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி இன்னொரு மாவு எடுத்து நம்ம மூடிடலாம். ஸோ உள்ளே பூர்ணம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மேலே வந்து மாவு போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணாதோமா மெதுவாக நம்ம வந்து இதை எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அச்சில் அழகாக வந்து இந்த அச்சாகி வந்திருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம ஃபுல்லாக உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபிங்கர் விட்டு நல்லா எல்லா அச்சும் சுற்றி படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறது கையில் வந்து கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் உங்கள் ஃபிங்கரில். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா பூர்ணம் கொஞ்சமாக தான் வைக்க முடியும். ஏன்னா இந்த மோல்டு வந்து ரொம்ப குட்டி சைஸ், அதனால் வந்து ரொம்ப நிறைய ஸ்டஃப் பண்ணாதீங்க, அப்புறம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் மூடிடலாம். மேலே எக்ஸஸ் மாவை மூடிட்டு நம்ம எடுத்துக்கலாம் மிச்சத்தை. மோல்டில் பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம அதை பண்ண முடியும். நிறைய மோல்ஸ் வந்து கடையில் கிடைக்கிது, நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது. ஸோ இதை வந்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக வரும், ஒரு மாதிரி பூண்டு மாதிரி அழகாக வரும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா இது வந்து ஒரு நாவல்ட்டியாக தான் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னால இந்த மாதிரி மோல்டில் பண்ணலாம். பட் கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக தான் இதை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து 6 பண்ணியாச்சு. நான் நார்மலாக ரெகுலராக நம்மளுடைய இட்லி குக்கர் அதில் தான் நான் அது வேக வைக்க போகிறேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி எப்பவுமே இட்லி பண்ணுற மாதிரி வந்து ஆவி வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இதை இப்படி வச்சிடலாம். சைடில் கூட வச்சிடலாம். இங்கே ஏன்னா மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து நசுங்கிடும். ஆனால் குட்டி குட்டியாக வைக்கதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் பிளேட்டில். இது ஒருவேளை மோல்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு சொப்பு மாதிரி நம்ம வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஸோ பூர்ணம் வந்து எப்பவுமே வந்து நம்ம கொழுக்கட்டையில் நிறைய ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து அது நல்லா வெளியெல்லாம் வந்துடும். அப்புறம் ஈரமாக ரொம்ப ஆவியில் வேகும் போது வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் மேலே இப்படி ஒன்றா கொண்டு வாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க, ஷேப்பில் 4 3 அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. பட் நம்ம மொத்தமாக வந்து இப்படி ஒரு அதே ஷேப்பில் ஒரு பூண்டு மாதிரி கொண்டு வரலாம். சைடில் ஃபுல்லாக மாவு வந்து எங்கேயும் உள்ள பூர்ணம் எங்கேயும் தெரியாத மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு பால் மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும், நான் ரெகுலராக பண்ணுற மாதிரி நல்லா நான் போன வீடியோவில் நிறைய காட்டியிருக்கேன். வாழை இலையில் பேக்கிங் பேப்பரில் அது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு உள்ளே வச்சுட்டு 2 அப்படியே ஃபோல்ட் பண்ணால் நல்லா அழகாக நமக்கு வந்து கொழுக்கட்டை கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மோல்டு கொழுக்கட்டை பண்ணுவோம். இதை வந்து நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு 8 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெந்துடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அழகான க்யூட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வந்து சர்வ் பண்ணலாம். இது நம்ம வந்து துணி போட்டும் வந்து நம்ம இங்கே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு ஆவி வந்து அதில் படாமல் இருக்கும். நம்மளுடைய நல்ல டேஸ்டான சூடான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.